பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். மூக்கில் இருக்க கரும்புள்ளிகளை எப்படி டூத் பேஸ்ட் வச்சு எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கரும்புள்ளிகள் நம்ம போர்ஸ், முகத்தில் இருக்க ஓட்டைகள், இதில் சேர்ற அழுக்குகளால் தான் உருவாகுது. முகத்தில் கரும்புள்ளிகள் வரதை குறைக்கிறதுக்கு சுலபமான வழி முகத்தை நல்லா சுத்தமாக வச்சுக்கிறது தான். ஒரு நாளையில் 2 இல்லை 3 தடவை முகத்தை கழுவிக்கோங்க. வாரத்தில் 3 தடவை இல்லை 2 தடவை முகத்தை ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இதுவே கரும்புள்ளிகள் வரதை குறைக்கும். அடுத்த இன்னொரு வழி நம்மளாக பிசுக்கி எடுக்கிறது தான். முகத்தில் கரும்புள்ளிகளை பிசுக்கி சுலபமாக எடுக்க முடியும், ஆனால் மூக்கில் கஷ்டம்தான். அதனால தான் டூத் ப்ரஷ் வச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டூத் பேஸ்ட்னால் ட்ரைக்ளோசான் அப்படின்ற இன்க்ரீடியண்ட் இருக்கிற டூத் பேஸ்ட் தான் வாங்கணும். அந்த இன்க்ரீடியண்ட் தான் இந்த மாதிரி போர்ஸில் இருக்கிற அழுக்கு எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குமா. கோல்கேட் டோட்டல் அப்படின்ற டூத் பேஸ்ட்டில் இந்த இன்க்ரீடியண்ட் இருக்குது. அந்த மாதிரி டூத் பேஸ்ட் வாங்கிக்கோங்க, சின்னதாக வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த இன்க்ரீடியண்ட் பல் தேய்க்கிறது அந்த விஷயத்துக்கெலாம் அது நல்லது கிடையாது. நம்ம மூக்கு மேலே மட்டும் போட்டு கரும்புள்ளிகள் எடுக்க மட்டும் இதை உபயோகப்படுத்திக்கலாம். சின்னதாக மட்டும் வாங்கிக்கோங்க இந்த டூத் பேஸ்ட்டை. இப்போ நான் டூத் ப்ரஷில் டூத் பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன், கோல்கேட் டோட்டல். அதை இப்போ மூக்கில் முதல்ல அப்ளை பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் உங்களுக்கு கரும்புள்ளிகள் இருக்கோ மூக்கில், அங்கே எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிக்கிறேன் ப்ரஷில். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். மூக்கு பூரா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரப் பண்ணி முடிச்சிட்டப்புறம் இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடணும். ஆமாங்க, அரை மணி நேரம், மினிமமாக அரை மணி நேரம் நீங்கள் மூக்கில் அப்படியே அதை வச்சிடணும். அரை மணி நேரம் கழித்து இதை கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்தும் போது உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும். உங்கள் மூக்கு நல்லாவே கிளியராக நல்லா இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இது ஒயிட் ஹெட் ரொம்பலாம் எடுக்காது, பிளாக் ஹெட்டுக்கு தான் இது மெயினாக, கரும்புள்ளிகளுக்கு தான் இது மெயினாக. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.